ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ கான்கேவ் மிரர்ல ரே டயகிராம்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ கேஸ் 4 பாருங்க. when object is at the center of curvature, அதாவது கர்வேச்சரோட சென்டர் பாயிண்ட்ல சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லாம் நம்ம வந்து பேசிக் டெர்மினாலஜிஸ்லயே படிச்சிருப்போம். ஸோ அப்போ வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லயே நம்ம எக்ஸாக்ட்டா ஆப்ஜெக்ட்ட வைக்கும்போது அந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். சரி. ஸோ இப்போ இதான் ஒரு கான்கேவ் மிரர். ஓகேவா? ஸோ இந்த கான்கேவ் மிரர்ல நம்ம என்ன பண்றோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதாவது சின்னு இங்க ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து ஏபின்னு ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம பிளேஸ் பண்றோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து அதோட ஒரு டாப் பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். அதோட அந்த பாட்டம் பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இந்த அ ஏ பாயிண்ட்லேருந்து ஒரு ரே பேரலலா போகுது. ஓகேவா? ஸோ பேரலலா போய் நம்ம கான்கேவ் மிரர்ல டிங்கிற பாயிண்ட்ல போய் இன்சிடென்ட்டா போகுது. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி போகுது? எந்த ஒரு ரே வந்து நமக்கு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல நமக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா போச்சுனாலும், அது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வழியா தான் பாஸ் ஆகும். ஸோ, இது ஒரு ரே நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அதே பாயிண்ட் ஏல இருந்து ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகுற மாதிரி பாயிண்ட்ல மிரர்ல போய் படுற மாதிரி இன்னொரு ரே கன்சிடர் பண்றோம். ஸோ, அப்ப என்ன ஆகுது? ஏஇங்கிற ரே வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பேரலலா இந்த டைரக்ஷன்ல இஏ1 அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து இந்த 2 ரிஃப்ளெக்டட் ரேஸும் மீட் ஆகுற இடத்துல தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த 2 ரிஃப்ளெக்டட் ரேவும் ஆக்சுவலா இப்படி மீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்வெர்ட்டட் இமேஜா இருக்கு. ஸோ ஏ1, பி1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இமேஜ் வந்து கிடைச்சிருது. ஸோ இந்த இமேஜும் எந்த பாயிண்ட்ல தான் வருது? சேம் நமக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல தான் வருது. ஸோ, when the object is at the center of curvature நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல ஆப்ஜெக்ட்ட பிளேஸ் பண்ணும்போது, நமக்கு இமேஜும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லயே தான் ஃபார்ம் ஆகும். ஸோ, அந்த இமேஜ் எப்படி இருக்கும்? ரியலா இருக்கும், இன்வெர்ட்டடா இருக்கும். சேம் சைஸ் ஆஸ் தட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ, அந்த ஆப்ஜெக்ட் என்ன சைஸோ, அதே சைஸ்க்கு நமக்கு வந்து இமேஜும் ஃபார்ம் ஆயிடும். ஸோ, இப்போ நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஸ் 5. when object is between center of curvature and focus. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து இன்ஃபினிட்டில இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ அப்படியே படிப்படியா வர வர டுவர்ட்ஸ் த மிரர் நம்ம போற மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன் வச்சு கன்சிடர் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு இமேஜ் வந்து எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம டயகிராம் பார்த்து படிச்சுக்கலாம். ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி. ஸோ இப்போ பாருங்க. நமக்கு வந்து இங்க சிங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு. எஃப்ங்கிறது ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து மிடில்ல அதாவது நடுவுல வந்து ஆப்ஜெக்ட்ட பிளேஸ் பண்றோம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஏபின்னு நம்ம வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ பாயிண்ட்லேருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரே வந்து பேரலலா போகுது. பேரலலா போயி டிங்கிற ஒரு பாயிண்ட்ல நமக்கு மிரர்ல இன்சிடென்ட் ஆகுது. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகி எப்படி வருது? ஸோ எனி ரே ஆ இன்சிடென்ட் அதாவது பேரலலா நமக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா ஒரு இன்சிடென்ட் ரே இருந்துச்சுன்னா, ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் பாஸஸ் த்ரூ த ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் அது ஃபோக்கஸ் வழியா அப்படி பாஸ் ஆகுது. அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இன்னொரு ரே வந்து நமக்கு ஏலேருந்து இப்படி த்ரூ த ஃபோக்கஸ் பாஸ் ஆகுற மாரி கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ அது வந்து ஈங்கிற பாயிண்ட்ல மிரர்ல போய் இன்சிடென்ட் ஆகுது. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி போகுது? பேரலலா அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த 2 ரிஃப்ளெக்டட் ரேஸும் இன்டர்செக்ட் ஆகுற இடத்துல தானே நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு இமேஜ் வந்து பி1, ஏ1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன இமேஜ் கிடைச்சிருக்கு? ஸோ இங்கேயும் இன்வெர்ட்டட் இமேஜ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த இமேஜ் எப்படி இருக்கு? நம்ம ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட்க்கு கொஞ்சம் தள்ளி எப்படி இருக்கு? ஆப்ஜெக்ட்ட விட பெருசா கிடைக்குது. ஸோ அதான் நமக்கு வந்து இங்க மேக்னிஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்றோம். வந்து ஆப்ஜெக்ட் சின்னதா தான் இருக்கு. பட் அதோட இமேஜ் வந்து பெருசா இருக்கு. ஸோ அத தான் நம்ம வந்து மேக்னிஃபைட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? when the object is between the center of curvature and focus F, the image is beyond the center of curvature. So எப்படி இருக்கு? சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு தள்ளி இருக்கு. ஸோ அதனால இந்த இமேஜ் வந்து ரியல் இமேஜ், இன்வெர்ட்டடா இருக்கு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் மேக்னிஃபைட்.
நெக்ஸ்ட் கேஸ் 6 பாருங்க. கேஸ் 6 வந்து when object is at the focus. சரி, இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ட எக்ஸாக்ட்டா ஃபோக்கஸ்லயே வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து இதான் ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆஃப் த மிரர் எஃப். இந்த எஃப்ல வந்து நம்ம ஏபின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வச்சுக்கிறோம். அப்போ ஏல இருந்து ஒரு ரே பேரலலா போகுது. டிங்கிற பாயிண்ட்ல போய் இன்சிடென்ட் ஆகுது. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகி ஸோ இந்த மாரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ரே என்ன பண்றோம்? இன்னொரு ரே வந்து ஒரு இன்க்ளைன்டா போற மாதிரி ஏலேருந்து இ பாயிண்ட்ல போய் இன்சிடென்ட் ஆகுற மாரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரே என்ன பண்ணும்? அப்படியே ரீட்ரேசஸ் இட்ஸ் பாத். அதாவது ஏஇல போறது. ஏன்னா இது வந்து இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் இன்சிடென்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து தான் அந்த ரே வந்து இன்சிடென்ட் அப்படியே போற மாதிரி இருக்கு. அத எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது. ஸோ அதனால நம்ம வந்து இன்சிடென்ட் ரே என்ன பண்ணோம்? அதே டைரக்ஷன்ல ரீட்ரேஸ் பண்ணி பின்னாடி இப்படி வந்துரும். ஸோ இப்போ இந்த கேஸ்ல பாருங்க. இந்த 2 ரிஃப்ளெக்டட் ரேஸும் நமக்கு மீட் ஆகுற மாதிரியே தெரியல. ஸோ அப்படியே அது போயிட்டே இருக்கு. அதாவது இன்டர்செக்ட் ஆனா தானே நமக்கு வந்து அந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த கேஸ்ல நமக்கு வந்து இமேஜ் வந்து எங்க ஃபார்ம் ஆகுது? இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகுது. ஏன்னா, அந்த 2 ரிஃப்ளெக்டட் ரேஸும் இட் இஸ் கோயிங் ஆன். அதாவது போய்க்கிட்டே இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்றோம்? வென் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் த ஃபோக்கஸ், அதாவது நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட்ல ஆப்ஜெக்ட்ட வைக்கும்போது, த இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி. ஸோ நமக்கு வந்து கான்கேவ் மிரர்ல எல்லா இமேஜஸுமே ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா தான் இருக்கும். எக்செப்ட் ஒரே ஒரு கேஸ். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கேஸ்ல பார்க்கலாம். அண்ட் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப ஹைலி மேக்னிஃபைடா இருக்கும். ஓகேம்மா. இப்போ வந்து கேஸ் 7 பார்க்கலாம். கேஸ் 7ல வந்து ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்றோம்? ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ்க்கும், போல்க்கும் நடுவுல பிளேஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகே. இப்போ டயகிராம்ல பாருங்க. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருக்கோம்? ஃபோக்கஸ்க்கும், போல்க்கும் நடுவுல வச்சிருக்கோம். ஸோ நம்ம இங்க வந்து ஏபின்னு ஒரு ஆப்ஜெக்ட்ட பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ஏ பாயிண்ட்லேருந்து 2 ரேஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஆஸ் யூசுவல். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ரே வந்து நமக்கு பேரலலா போகுது. அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா இன்சிடென்ட் ஆகி, நமக்கு டிங்கிற பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆகுது. ஸோ அந்த ரே வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? நமக்கு ஃபோக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகி எஸ். ஸோ வந்து ஃபோக்கஸ் வழியா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ரே வந்து நம்ம ஒரு இன்க்ளைன்டு பொசிஷன்ல ஈங்கிற பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து இந்த ரே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இட் ரீட்ரேசஸ் இட்ஸ் பாத் பேக். ஸோ அதனால நமக்கு வந்து இங்க ஸோ அதனால நமக்கு வந்து அதே பாத்துல இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா தான் பாஸ் ஆகும். சரி. இப்போ வந்து இந்த ரேஸ் நமக்கு வந்து இங்க அதாவது கான்கேவ் மிரருக்கு முன்னாடி ஏதாவது இமேஜ் ஃபார்ம் பண்ணுதான்னு பார்த்தா இல்ல. ஸோ நம்ம என்ன பண்றோம்? இந்த ரேஸ் அப்படியே பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்றோம். அதாவது மிரருக்கு பின்னாடி பேக் சைட் ஆஃப் த மிரர் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்தா, நமக்கு A1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் இது வருது அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? இங்க பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்றோம். இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்க A1 அப்படின்னு இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அத அப்படியே நம்ம பெர்பெண்டிகுலரா இங்க லைன் டிரா பண்ணோம்னா, ஸோ நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஃபுல்லா கிடைச்சிரும். ஏன்னா வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்து மட்டும் நமக்கு வந்து ரேஸ் வராது இல்லையா? ஸோ இந்த ஹோல் இமேஜ் இது ஃபுல்லா வரும். நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக தான் வந்து ஜஸ்ட் 2 ரே மட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம இந்த மாரி ரே டயகிராம்ல ரெப்ரசென்ட் பண்றோம். இல்லன்னு வைங்களேன் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ எல்லா ரேஸையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, அந்த டயகிராம் வந்து பார்க்க லெஜிபிளா இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து எல்லா ரேஸையும் கன்சிடர் பண்ணோம்னா, நமக்கு வந்து A1, B1ன்னு நமக்கு பிஹைண்ட் த மிரர் நமக்கு வந்து இமேஜ் வந்து ஃபார்ம். ஸோ எப்பவுமே பிஹைண்ட் த மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா, நம்ம அத என்ன சொல்லுவோம்? இட் இஸ் அ வர்ச்சுவல் இமேஜ். ஏன்னா நம்ம தான் அத எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்க இமேஜ் இருக்க மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண வச்சிருக்கோம். ஸோ என்ன சொல்றது? எஸ். When the object is between the focus and pole, the image is behind the mirror. அதாவது மிரருக்கு பின்னாடி தான் நமக்கு இமேஜ் இருக்கு. இட் இஸ் வர்ச்சுவல், அப்ரைட் அண்ட் மேக்னிஃபைட். வர்ச்சுவலா இருக்கு. ஏன்னா வந்து அது ரியல் இமேஜ் இல்ல. ஸோ அது வந்து மிரருக்கு பின்னாடி இருக்குல்ல. ஸோ அதனால வர்ச்சுவல், அப்ரைட் அதாவது ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் எல்லாமே ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா இருந்துச்சு. ஸோ இந்த கேஸ் மட்டும் அதாவது when an object is placed between the focus and pole,
The image formed will be virtual, upright and magnified. ஸோ அது நம்ம ஆப்ஜெக்ட் சைஸ விட கொஞ்சம் பெருசா இருக்கு. மேக்னிஃபைடா இருக்கு. சரி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த கேஸ்ல ஒரு வேள நம்ம ஆப்ஜெக்ட்ட வந்து அதாவது ஃபோக்கஸ்லேருந்து போல் டுவர்ட்ஸ் த போல் நம்ம மூவ் பண்ணிட்டே இருந்தோம்னா, அதாவது ஆப்ஜெக்ட்ட வந்து டுவர்ட்ஸ் த போல் நம்ம மூவ் பண்ணோம்னா, நமக்கு வந்து இமேஜ் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அந்த ஆப்ஜெக்ட் அதாவது இமேஜும் வந்து நமக்கு டுவர்ட்ஸ் த மிரர் இந்த சைடு வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு வேள ஆப்ஜெக்ட் இங்க ரொம்ப கிட்ட இங்க வச்சுட்டோம்னா, நமக்கு வந்து இமேஜ் வந்து இந்த போல்லயே ஃபார்ம் ஆகுற மாதிரி ஆயிடும். அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இந்த நோட்ல சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஒரு இன்ஃபரன்ஸ் பாயிண்ட் குடுத்துருக்காங்க. அதையும் படிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கான்கேவ் மிரர்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இமேஜஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? ரியல் இமேஜும் ஃபார்ம் ஆகுது. வர்ச்சுவல் இமேஜும் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி அதோட சைஸ் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டில இருக்கும்போது, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தள்ளி இருக்கு. அப்போ அதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா, சின்னதா தானே இருக்கும். ஸோ அதான் டிமினிஷ்டா இருந்தது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இமேஜ் ஆப்ஜெக்ட்ட பிளேஸ் பண்ணோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு சேம் சைஸ் என்ன ஆப்ஜெக்ட்டோ ஆப்ஜெக்ட்டோட சைஸ் என்னவோ, அதே சைஸ்க்கு தான் இமேஜும் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆல்சோ இப்போ இதுக்கு முன்னாடி கேஸஸ்லாம் பார்த்தீங்களா? மேக்னிஃபைடா கிடைக்குது. அதாவது நமக்கு இருக்கிற அ ஆப்ஜெக்ட் சைஸ விட வந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா கிடைக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் மேக்னிஃபைட். The nature and size of the image depends on the position of the object. So இப்ப தெரியுதா? இப்ப அந்த இமேஜோட சைஸ், நேச்சர் எப்படி இருக்குதுங்கிறது நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ட எங்க வைக்கிறோங்கிறத பொறுத்து தானே நம்ம இதெல்லாம் சொல்றோம். ரியல் இமேஜா, வர்ச்சுவல் இமேஜா, இல்லன்னா டிமினிஷ்டா இருக்கா, மேக்னிஃபைடா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எத வச்சு சொல்றோம்? பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம சொல்றோம். ஃபார் த ஆப்ஜெக்ட் சிச்சுவேட்டட் பியாண்ட் ஃபோக்கஸ் அதாவது ஃபோக்கஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் தான் கிடைக்கும். ஸோ பியாண்ட் ஃபோக்கஸ்னா, அதாவது ஃபோக்கஸ்க்கு பின்னாடி தட் மீன்ஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இல்ல அதுக்கும் பின்னாடி அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எப்பவுமே ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் கிடைக்குது. வேறஸ் நம்ம வந்து ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல வைக்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது? வெர்ச்சுவல் இமேஜ் கிடைக்குது. வெர்ச்சுவல் அண்ட் அப்ரைட் அதாவது ஸ்ட்ரெய்ட்டா இருக்குல்ல அது எரெக்ட்டா இருக்கு அப்படின்னும் சொல்லலாம். எரெக்ட் இல்லன்னா அப்ரைட் சொல்லலாம். ரைட் அண்ட் வெர்ச்சுவல் இமேஜ் கிடைக்குது. அதே மாதிரி த இமேஜ் இஸ் டிமினிஷ்ட் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி இருக்கும்போது வந்து ரொம்ப டிமினிஷ்டா இருக்கு. பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரா இருக்கும்போது, அதாவது நம்ம பார்த்தோம்ல சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பின்னாடி வரும்போது, ரொம்ப குட்டியா இருக்கு. ஏன்னா, அது வந்து மிரர்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்குல்ல ஆப்ஜெக்ட். ஸோ, அப்போ அதோட இமேஜ் வந்து ரொம்ப டிமினிஷ்டா இருக்கு. பட் நம்ம வந்து அ ஆப்ஜெக்ட் வந்து மிரருக்கு க்ளோசரா அதாவது கிட்டத்தட்ட சென்டர் ஆஃப் கர்வேச்சர்க்குள்ள அப்படி வரும்போது நமக்கு எப்படி கிடைக்குது? நல்ல மேக்னிஃபைட் இமேஜா கிடைக்குது. மேக்னிஃபைடா கிடைக்குது. ஸோ த இமேஜஸ் ஆஃப் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வென் ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நமக்கு வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வைக்கும்போது, சேம் அதே தான். அதே பிளேஸ்ல தான் நமக்கு வந்து இமேஜும் ஃபார்ம் ஆகுது. அதே சைஸ்ல தான். சேம் சைஸ் அண்ட் பொசிஷன். அதே இடத்துல நமக்கு வந்து இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் 2மே ஒரே இடத்துல தான் இருக்கு. சைஸும் சேமா தான் இருக்கு. So இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து ஸ்டார் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேம்மா. ஸோ இப்போ வந்து நம்ம இதுவரைக்கும் படிச்ச எல்லாமே ஒரு டேபிளா குடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியா படிச்சுக்கலாங்கிறதுக்காக. ஓகேம்மா. ஸோ இதான். Position, size, and nature of the image formed by a concave mirror for different positions. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபினிட்டில ஸ்டார்ட் பண்ணோமா? ஸோ அப்போ வந்து பொசிஷன் வந்து ஃபோக்கஸ்ல கிடைச்சது. டிமினிஷ்டா இருந்தது ரொம்ப. மே தள்ளி இருக்கும்போது மிரர விட்டு தள்ளி இமேஜ் இருந்துச்சுனாலே நமக்கு வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா தான் இருக்கும். ஸோ ரொம்ப இன்ஃபினிட்டி இல்ல. கொஞ்சம் ஒரு ஃபார் அவே டிஸ்டன்ஸ் அப்படி இருக்கும்போது, நமக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கல் பிளேன்ல வந்துச்சு. அதுவும் ரொம்ப ஹைலி டிமினிஷ்டா தான் இருந்தது. ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் தான். இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு கொஞ்சம் தள்ளி. அப்படி இருக்கும்போது, நமக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும், ஃபோகஸ்க்கும் நடுவுல இமேஜ் ஃபார்ம் ஆச்சு. அதுவும் டிமினிஷ்டா தான் இருந்தது. ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். அட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லயே வைக்கும்போது, நமக்கு இமேஜும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல தான் வரும். சேம் சைஸ்ல தான் இருக்கும். ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதாவது சிக்கும், எஃப்க்கும் நடுவுல வைக்கும்போது. சிக்கும், எஃப்க்கும் நடுவுல வைக்கும்போது, எங்க வந்துச்சு? பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இமேஜ் ஃபார்ம் ஆச்சு. கொஞ்சம் மேக்னிஃபைடா இருந்தது.
இதுக்கும் ரியல் அண்ட் இன்வெர்ட்டர் தான். அட் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ல வைக்கும்போது நமக்கு இன்ஃபினிட்டில இமேஜ் கிடைக்கும். அதுவும் ஹைலி மேக்னிஃபைடா இருக்கும். பட் அதுவும் ஒரு இன்வெர்ட்டட் இமேஜ் தான். இப்போ ஃபோக்கஸ்ல வைக்கும்போது இன்ஃபினிட்டில இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஹைலி மேக்னிஃபைட், ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். ஸோ பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் போல். அதாவது எஃப்‌க்கும், பிக்கும் நடுவுல வைக்கும்போது மட்டும் தான் நமக்கு என்ன இமேஜ் கிடைக்கும்? வெர்ச்சுவல் அண்ட் அப்ரைட். அதுவும் மேக்னிஃபைடா இருக்கும். எங்க கிடைக்கும்? வெர்ச்சுவல்னாலே இட் இஸ் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர். இட் இஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் த மிரர்.